ஒரு சித்தர் ரொம்ப ஆச்சரியமான விஷயத்த ஒன்று கண்டுபிடிச்சார். ஆனால் அதை புரிஞ்சுக்க அவருக்கே 12 வருஷம் ஆச்சு. அது நம்ம மரணத்தை பற்றியது. எஸ், அவர் சொன்னார், நம்மளோட இறப்புங்கிறது முடிவில்லை அப்படின்னு சொன்னார். நம்ம பாடி மட்டும்தான் ஷட் டவுன் ஆகுது, ஆனால் நம்மளோட கான்சியஸ்னஸ் வேற ரியாலிட்டிக்கு ஷிஃப்ட் ஆகுதுன்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா? எஸ், அதுதான் அவரோட சிஷ்யர்களுக்கும் அந்த கிராம மக்களுக்கும் சொல்லிட்டு போனார். அதை பற்றி தான் இந்த கதையில் முழுசாக பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த கதையை முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி நான் என்னோட ரிக்வெஸ்ட்டை உங்ககிட்ட வைக்கிறேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப், ஒவ்வொரு லைக், ஒவ்வொரு கமெண்ட்டும் இன்னொரு 10 பேருக்கு இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கும். நானும் நம்ம சித்தர்கள் முன்னோர்கள் வச்சுட்டு போன எல்லா விஷயத்தையும் ஈக்குவட் பண்ணி கொண்டு வந்து சேர்க்குறேன். பல வருஷமா ஒரு தென்னிந்திய மலையில ஒரு குகையில ஒரு சித்தர் இருந்தார். அவருக்கு பேரே இல்லை. ஏன்னா அவர் பேர் என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டாரு, பெருசா பேசவும் மாட்டாரு. அவருக்கு வைத்தியம் தெரியும். அவரை காலத்தை கடந்த சித்தர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் பல ஆயிரம் வருஷமா அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. சித்தர்கள் எப்படி வாழ்றாங்கன்னா, காயக்கற்ப மூலியமா அவங்க உடம்பை இளமையாவே வச்சிருப்பாங்க. அவங்க எப்ப நினைக்கிறாங்களோ அப்ப சமாதி நிலையை அடைஞ்சிருவாங்க. அவருக்கு ஒரு நாள் ஒரு நிகழ்வு நடக்குது. அவரு காட்டு வழியா போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு புலி அடிச்சு ஒருத்தன் சாகர நிலைமையில இருக்கான். இவரு அங்க இருக்கிற மூலிகையெல்லாம் வச்சு அவனுக்கு எல்லாம் சரி பண்ணி அவனை காப்பாத்திடலான்னு பார்க்கும்போது காயம் ரொம்ப ஆழமா இருந்தனால அவன் இறந்துடுவான் அப்படின்னு இவர் முடிவு பண்ணிட்டார். சயின்ஸ்ல என்ன சொல்லுவாங்க, பிரெயின் ஷட் டவுன் ஆயிடும், ஹார்ட் ஸ்டாப், கேம் ஓவர், அவ்வளவுதான். அதே மாதிரிதான் இந்த சித்தர் நினைச்சாரு, இவனுக்கு சாக போறான். அந்த மூலிகையெல்லாம் மெதுவாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சுதான் என்னன்னு தெரியல, திடீர்னு அவன் பொழைச்சிக்கிட்டான். அவனோட பல்ஸ் ஸ்லோவா இருந்தது, திருப்பி நார்மலா பீட் ஆக ஆரம்பிச்சுது. ஆனா அவன் சொன்ன விஷயம் அந்த சித்தரை யோசிக்க வச்சுது. அவன் என்ன சொன்னானா, நான் இறந்துட்டேன், ஆனா திருப்பி எப்படி இங்க வந்தேன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறத அவன் சொன்னான். அவருக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்ப அவரை யோசிக்க வச்சுது. பல வருடங்களா அந்த சித்தர் தியானம் செஞ்சார். மரணம் பத்தி தெரிஞ்சுக்க, உயிரை பத்தி தெரிஞ்சுக்க, கான்சியஸ்னஸை பத்தி தெரிஞ்சுக்க. ஒரு நாள் அவருக்கு அந்த ரியலைசேஷன் வந்துச்சு. அவரோட சிஷ்யர்களுக்கும் அவரை பார்க்க வர கிராம மக்களுக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பார். மரணம் ஒரு முடிவில்லை, அது ஒரு டிரான்சிஷன். நம்ம இறக்கும் போது 3 விஷயம் நடக்குது. முதல்ல நம்ம பாடி ஷட் டவுன் ஆகுது, அடுத்து நம்ம பிரெயின் சிக்னல்ஸ் கொலாப்ஸ் ஆகுது. ஆனால் 3வது விஷயம் தான் ரொம்ப மிஸ்டீரியஸாக நடக்குது. அதாவது நம்மளோட கான்சியஸ்னஸ், நம்மளோட நினைவலைகள் டிட்டாச் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல இதெல்லாம் நடக்குது. சித்தர் சொன்னாரா, நம்ம சாகுற அந்த ஸ்பிளிட் செகண்ட்ல ஒரு டிசிஷன் நடக்கும். அது நம்ம கான்சியஸ்னஸ், நம்ம நினைவலைகளோட டிசிஷன் இல்லை, இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டிசிஷன். அந்த மொமெண்ட்ல நம்மளோட நினைவலைகள் ஒரு புதிய ரியாலிட்டிக்கு ஸ்லைட் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அந்த ரியாலிட்டியில நம்ம டெத்தை அவாய்ட் பண்ணியிருப்போம். அதனாலதான் சில பேருக்கு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் ஆல்மோஸ்ட் சாக போயிட்டேன், ஆனா எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களே கவனிச்சிருப்பீங்க. வேற ரியாலிட்டிக்குன்னா நம்ம இருக்கிற ரியாலிட்டியில பேரலா நிறைய ரியாலிட்டிஸ் நடந்துட்டே இருக்கு. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனும் ஒவ்வொரு ரியாலிட்டியை கிரியேட் பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்க இப்ப நேரா போயிட்டு இருக்கீங்க, லெஃப்ட்ல போகணுமா ரைட்ல போகணுமான்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன். நீங்க லெஃப்ட்ல போனா ஒரு ரியாலிட்டி கிரியேட் ஆகும், அதே டிசிஷனை நீங்க இன்னொரு ரியாலிட்டியில ரைட்ல எடுத்திருப்பீங்க. ஸோ அது ஒரு கம்ப்ளீட் வேற ரியாலிட்டியை ஃபார்ம் பண்ணும், கம்ப்ளீட் வேற டைம் லைனை ஃபார்ம் பண்ணும். ஸோ நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷன், இந்த மாதிரி நம்ம கோடிக்கணக்கான மக்கள் எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷன், சின்ன சின்ன வித்தியாசம் கூட ஒரு பேரலல் ரியாலிட்டியை உருவாக்கிட்டே தான் இருக்கு. நம்ம நினைவலைகள் தான் அதை உருவாக்குது அப்படின்னு இவர் புரிஞ்சுக்கிட்டாரு. சித்தர் நான் சொன்னேன் இது நியர் எஸ்கேப், நான் சம்ஹவ் எஸ்கேப் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னது சித்தர் சொன்னாரா, இது எஸ்கேப் இல்லை, இது ஒரு ஷிஃப்ட். இப்போ அந்த சித்தர் சொன்ன மிக ஷாக்கிங்கான விஷயம் என்ன தெரியுமா, இந்த யூனிவர்ஸ்ல ஒரு ரியாலிட்டியில் பல ரியாலிட்டி லேயர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நம்ம கான்ஷியஸ்னஸ் ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி மாதிரி, அது ஒரு சேனலில் டியூன் ஆகி இருக்கும். அந்த டியூன் ஆகி இருக்கிற ரியாலிட்டியில் தான் நம்ம இருக்கோம். நம்ம இறக்கும்போது அந்த ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகும். அதனால் நம்ம கான்ஷியஸ்னஸ் வேறு ரியாலிட்டிக்கு ஜம்ப் ஆகும்.
அந்த ரியாலிட்டியில நம்ம சாவை தடுத்திருப்போம், இல்லை அவாய்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரும், நம்ம ஏன் இந்த ஷிஃப்டை நினைவில் வச்சுக்க மாட்டேங்கிறோம்? சித்தர் இதுக்கு என்ன சொன்னார்னா, நம்ம மூளை ஒரு டைம் லைனில் தான் ஹேண்டில் பண்ண முடியும். அதனால தான் ரியாலிட்டி ஷிஃப்ட் நடந்தாலும் பிரெயினோட மெமரி ஈஸியாக ரேஸ் ஆகிடும். ஆனால் சில க்ளூஸ் இருக்கும், தேஜாவு மாதிரி, அந்த சீன் முன்னாடியே நடந்திருக்க மாதிரி இருக்கும். இந்த மொமெண்ட்ல சித்தர் சொன்னாராம், இதெல்லாம் ஒரு ரியாலிட்டி கிளிச்சுங்கிற மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த கிளிச் எல்லாம் உங்களுக்கு தேஜாவு ஆல்ரெடி இங்கே நடந்த மாதிரியே உங்களுக்கு ஃபீலிங் இருக்கும். இந்த இடத்துக்கு நான் ஆல்ரெடி வந்திருக்கேன், அந்த பர்சனை நான் ஆல்ரெடி பார்த்து பேசியிருக்கேன், இந்த இடத்துல நான் ஆல்ரெடி நடந்து போயிருக்கேன், இப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும் சில புது இடத்துக்கு போகும்போது. இதெல்லாம் ஒரு ரியாலிட்டி கிளிச், தேஜாவு. இதுக்கெல்லாம் இந்த ஷிஃப்ட்டு தொடர்ந்து ஃபாரெவர் நடந்துக்கிட்டே இருக்காது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இது ஸ்டாப் ஆகும். ஏன்னா கர்மா. சித்தர் சொன்னாராம், நம்ம பூமி, நம்ம வாழ்கிற இந்த லோகம் ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி. இங்கே ஒரு பர்பஸ் இருக்கு. நம்மளோட கர்மாவை டிசால்வ் பண்ணிட்டு நம்ம ஹையர் பிளேன்ஸுக்கு போகணும். அதுதான் இந்த பூமியோட பர்பஸ். இது டிசால்வ் ஆகும் வரை நம்ம கான்சியஸ்னஸ் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் நம்மளோட கர்மா ஒரு இடத்துல முடிவுக்கு வரும். நம்ம அதை டிசால்வ் பண்ணியிருப்போம், ஷிஃப்ட் நடக்காது அந்த நேரத்தில். அப்போதான் ரியல் டெத் நம்மளுக்கு வரும். அந்த சித்தர் இறுதியில் ஒரு வார்னிங்காக சொன்னார், 2 விஷயம் இந்த கர்மா சைக்கிளை மிக மோசமான ட்ராப்பாக இருக்கும். ஒன்று நம்மளை நாமளே அழிச்சுக்கிறது, இன்னொன்று நம்ம வேற ஒருத்தரை கொள்றது. இந்த 2 விஷயமும் கர்மா ட்ராப் பண்ணி கர்மாவை டிசால்வ் பண்ணவே விடாது. இது ரீசெட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால அந்த ஆத்மா மீண்டும் பூமிக்கு திரும்பும், மீண்டும் மீண்டும் மீண்டும். அதனால தான் சித்தர்கள் சொன்னாங்க, உயிரை எடுக்காதே உன் உயிரை கூட அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த சித்தர் கடைசியா ஒரு லைன் சொன்னாராம், மரணம்ங்கிறது ஒரு கதவு, ஆனா அந்த கதவு திறக்கும் நேரம் உன் கர்மா தான் முடிவு செய்யணும். அதனாலதான் லைஃபை எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. இந்த பூமி ஒரு பனிஷ்மெண்ட்டுக்கான இடம் இல்லை, இது ஒரு கிளென்சிங் கிரவுண்ட். இது உங்க ஆத்மாவை சுத்தப்படுத்தும் ஒரு இடம். ஒரு நாள் உங்க கர்மா ஃபுல்லா டிசால்வ் ஆகும். அப்பதான் நம்மளோட நினைவு, கான்சியஸ்னஸ், நம்மளோட ஆத்மா முழு சுதந்திரம் அடையும். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டா, இப்ப நான் ஒரு சின்ன விஷயம் அவர் சொன்னது சொல்றேன். சில கனவுகள் மிகவும் ரியலா இருக்கும். நம்ம ஓடுறோம், பயப்படுறோம், இல்லை திடீர்னு விழுந்துடுறோம், சடனா நம்ம எழுந்து பார்ப்போம். சித்தர்கள் இதை ஒரு தியரி சொல்றாங்க. ட்ரீம் ஒரு மைண்டோட இமேஜினேஷன் மட்டும் இல்லை, சில நேரம் அது கான்சியஸ்னஸ் வேற ரியாலிட்டிக்கு ட்ராவல் ஆகி போகுது, அதை தான் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. பழைய கதை ஒன்று இருக்கு. ஒரு மனுஷன் வாழ்க்கையில பல தவறுகள் செஞ்சிருக்கான். அவனோட லைஃபையே முடிச்சுக்கலான்னு பார்க்குறான். ஆனா ஒரு சித்தர் அவனை தடுத்தாராம். அவர் சொன்னாரு, நீ தப்பிக்க பார்க்குற, உன்னோட கர்மால இருந்து உன்னால தப்பிக்க முடியாது. நீ தப்பிக்கணும்னு நினைச்சு ஏதாவது பண்ணிக்கிட்டாலும் இந்த லெசன் மீண்டும் ஆரம்பிக்கும் அப்படின்னு அவர் ஒரு வார்னிங் கொடுத்தாரு. இந்த சித்தர் அவரோட இறப்புக்கு முன் அவரோட சீடர்கள் கிட்ட ஒன்று சொன்னாராம், மரணம் பத்தி பயப்படாதீங்க, அது ஒரு கதவு தான், அந்த கதவு திறக்கும் நேரம் உங்க கர்மா முடிவு செய்யும். பின் குறிப்பு, இது கதை மட்டும் இல்லை, இது ஒரு சிந்தனை. நம் முன்னோர்களின் பண்டை ரகசியங்கள், ஆன்மீகமும் அறிவியலும் சங்கமிக்கும் இடம். கடவுள், சித்தர்கள், வேற்று கிரகவாசிகள் பற்றி எங்கள் புனித நூல்கள் மற்றும் புராணங்களில் இருந்து மேலும் அறிய வேண்டுமானால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், பகிரவும்.